கணேசாய நம. ஓம் பரந்தேவாய நம. ரிஷியே, நான் கூறுவதை கேளுங்கள். ஆராதனை நிறுத்துங்கள் ரிஷியே. என்ன விஷயம் தேவி? ஏன் கவலையோடு இருக்கிறாய்? ஆம் சுவாமி, மொஹத்கட்டும் கௌரி புத்திரனும் விளையாட சென்றார்கள். இருந்தும் இத்தனை சமயம் ஆகியும் திரும்பி வரவில்லையே. எனக்கு அதை நினைத்தாலே கவலையாக இருக்கிறது. அவர்கள் இந்த சராசரத்தை பற்றி கவலைப்படுகிறார்கள், நீ அவர்களை பற்றி கவலைப்படுகிறாய். முகட்கற்றிற்கும் கௌரி புத்திரருக்கும் நீண்ட நாள் கழித்து விளையாடும் சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. அதில் அவர்கள் மனம் நிறைந்திருப்பார்கள். அவர்களே திரும்பி வந்து விடுவார்கள். ஒரு தந்தையாக இருந்தும் மகன்களை பற்றி கவலை இல்லாமல் இருக்கிறீர்கள். எந்த ஒரு மகனும் முகட்கட்டையும் கௌரி புத்திரனையும் போல இருந்தால் தந்தை கவலை இல்லாமல் இருக்கலாமே. நீயும் கூட அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். மொஹத்கட்டையும் கௌரி புத்திரனையும் பற்றி கவலைப்படுவதன் காரணம் இந்த அசுரர்கள்தான். இந்த அதிசய அசுரர்களை பற்றி என்ன கவலை தேவி? இத்தனை நேரமாக இவர்கள் இங்கிருக்கிறார்களே, அது உசிதமல்ல சுவாமி. இவர்களால் அசுரர்கள் இங்கு வந்து அவசியம் நமக்கு தொல்லை தருவார்கள். பழி வாங்குவதற்காக நம்மை வந்து துன்புறுத்துவார்கள். இவர்களை கௌரிபுத்திரனும் மொஹத்கட்டும் ஏன் பாதாளம் அனுப்பவில்லை என்று தெரியவில்லையே. ஸ்ரீ மகா கணேசனின் பக்தியில் இவர்கள் இருப்பதை பற்றி உண்மை என்ன என்பதை கண்டுபிடிக்கும் ஆணையை கௌரி புத்திரருக்கும் முகட்கட்டுக்கும் நீதானே அளித்தாய். அது உண்மைதான் சுவாமி. இருந்தும் பிறகு அவர்களை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இரு. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் கருணையில் நம்பிக்கை வை தேவி. இவர்கள் இருவரும் அவரின் ஆணைப்படிதான் வந்தார்கள். அதனால் அவசியம் அதன் பின்னே ஏதோ ஒரு நல்ல காரியம்தான் நடக்கும். என் சுவாமி, முகத்கட் ஸ்ரீ கணேசர் இங்கு இல்லையா? அப்படி என்றால் பரம கணேச பக்தர்களான சதாசிவத்திற்கும் சுலோச்சனாவிற்கும் நல்ல வழி காட்டுங்கள் என்று கூறுவதற்காக நான் கௌரி புத்திரனை தான் பார்க்க வேண்டுமா? கைலாயம் தான் செல்ல வேண்டும். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. தங்களது தியானத்தை கைவிடுங்கள் சுவாமி. தாங்கள் கூறியது போல் நான் கௌரி புத்திரனை மகத்கட்டோடு விளையாட அனுப்பி வைத்தேன். இருந்தும் உனக்கு நம்பிக்கை வரவில்லை. மங்களமூர்த்தி சீக்கிரமே கைலாயம் வந்து விடுவார். நீ மட்டும் மகனை பற்றி எண்ணி கவலைப்படவில்லை. அங்கு தேவி அதிதியும் மகன் முகத்கட்டை எண்ணி கவலைப்படுகிறார். ஏனென்றால் உங்கள் இருவர் தாய் உள்ளமும் இந்த விஷயத்தை ஏற்க மறுக்கிறது. அவர்கள் இருவரும் சக்தி வாய்ந்தவர்கள், ஸ்ரீ மகா கணேசரின் அவதாரங்கள். அவர்கள் எங்கு இருந்தாலும் அவர்களது சக்தியை அவர்களை காக்கும். நீ கவலைப்படாமல் இரு. எந்த ஒரு தீய சக்தியும் அவர்களை எதுவும் செய்ய முடியாது. உன்னுடைய கவலை தேவையில்லாதது கௌரி. இவை அனைத்துமே எனக்கு தெரியும் சுவாமி. இப்பொழுது நான் தெரிந்து கொள்ள விரும்புவது அவர்கள் இருவரும் எங்கே இருக்கிறார்கள் என்று. நீ உன்னுடைய திவ்ய சக்தியை பயன்படுத்தி நீயே பார்த்துக் கொள்ளலாமே. அந்த இரு பாலகர்களும் அதிதியின் ஆசிரமத்தை விட்டு சென்று வனப்பிரதேசத்தில் பந்து விளையாடுகிறார்கள். இப்பொழுது அவர்களுடைய விளையாட்டு விசித்திரமாகவும் வித்தியாசமாகவும் இருக்கிறது. விசித்திரமாகவும் வித்தியாசமாகவுமா? அர்த்தம் அர்த்தம் உனக்கு தெரிய வேண்டுமென்றால் நீ உன் திவ்ய சக்தியை பயன்படுத்தி அவர்கள் இருவரையும் கண்டு ஆனந்தப்படு தேவி. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. வந்து ஏன் இன்னும் திரும்பி வரவில்லை மொஹத்கட்? அதைத்தான் நானும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஒருவேளை இதன் பின்னால் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் வேலை ஏதாவது இருக்கலாம். மறைவான தகவலா? மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் மறைமுக தகவல் எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. ஒருவேளை நம் தாய்கள் நம்மை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். அதன் காரணமாக வேறு ஏதாவது காரணமும் இருக்கலாமே மொஹத்கட். பாதாளவாசி ஜகனும் தனுவும் அதிதி ஆசிரமத்தில் மயங்கி கிடக்கிறார்களே,
அவர்கள் இருவரின் காரணத்தால் கூட தாய் கவலைப்படலாம் அல்லவா? ஆம், தாய் அப்படியும் யோசிக்கலாம். அந்த இரண்டு அசுரர்களும் ஒருவேளை பழிவாங்கும் எண்ணத்தோடு அங்கு வந்திருக்கிறார்களோ என்று கவலைப்படுகிறார்களோ என்னவோ. அப்பொழுது அவர்களை அங்கிருந்து வெளியேற்ற வேண்டும். வெளியேற்றுவது மட்டுமில்லை கௌரிபுத்ரா, இங்கு அழைக்கவும் வேண்டும், பந்து வடிவத்தில். ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. கும்ராக்ஷின் மகன் பாதாளவாசியான ஜெகன் அதிதி ஆசிரமத்தில் இருந்து பந்து வடிவத்தில் என் கரங்களில் வந்து சேர். ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. கும்ராக்ஷின் மகனான பாதாளவாசி தனு, சீக்கிரம் பந்து வடிவமாக மாறி என் கரங்களில் வந்து சேருங்கள். ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. இப்பொழுது நிச்சயமாகிவிட்டது. நாம் இவர்களோடு விளையாடி இவர்கள் தந்தை கும்ராக்ஷிடமே அனுப்பி வைத்து விடுவோம். தாய் அதிதியின் கவலை போக்குவதற்கு இதைத்தான் செய்ய வேண்டும் கௌரிபுத்ரா. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. எங்களுக்கு முக்தி தாருங்கள். எங்கள் உயிர் போயிடும் போல இருக்கிறது. எங்களுக்கு மூச்சு திணறுகிறது. எங்களுக்கு முக்தி தாருங்கள். முக்தி அளிப்பதற்காகத்தான் நாங்கள் உங்களை இங்கு அழைத்திருக்கிறோம். ஜெகன், தனு, நீங்கள் சற்று காலம் மூலப்பொருள் ஸ்ரீ கணேசரை ஆராதித்தீர்கள். அதனால் தான் உங்கள் இருவருக்கும் எங்கள் கரங்களில் இருப்பதற்கு அவகாசம் கிடைத்திருக்கிறது. உங்களுக்கு முக்தியும் கிடைக்க போகிறது. எங்களுக்கு வலிக்கிறது. எங்களுக்கு முக்தி தாருங்கள். எங்களை காப்பாற்றுங்கள். வலிக்கிறது. தூக்கி அறியாதீங்க. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. எங்களை காப்பாற்றுங்கள். என்ன சோதனை இது? என்ன செய்கிறீர்கள் தாங்கள்? ஓ மகாகணேசா, நம. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. பிரபு, 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 தயவு காட்டுங்கள் பிரபு, தயவு காட்டுங்கள், கருணை காட்டுங்கள். முகத்கட் ஸ்ரீ கணேசா, கருணை காட்டுங்கள், கருணை காட்டுங்கள். அந்த அசுரர்களுக்கு முக்தி கொடுத்து விடுங்கள் கௌரிபுத்ரா ஸ்ரீ கணேசா. முகத்கட் ஸ்ரீ கணேசா, கருணை காட்டுங்கள். முக்தி தாருங்கள். முகத்கட், நாம் நம் பக்தன் தயாசுரனின் எண்ணத்திற்கு மரியாதை அளித்தே ஆக வேண்டும். அவசியம். எங்களை காப்பாற்றுங்கள். நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் பக்த அரசே? தாய் கவலைப்படுவதற்கு காரணமே இல்லையே. நாங்கள் அவர்களிடம் கூறிக்கொண்டுதானே வந்தோம். நீங்கள் ஏதோ பிரம்மையில் கூறுகிறீர்கள் பக்த அரசே தயாசுரா. இல்லை பிரபு, இல்லை. நான் என் கண்ணால் பார்த்தேன். அதிதி ஆசிரமத்தில் தாய் அதிதியும் கைலாயத்தில் தாய் பார்வதியும் தங்கள் இருவரையும் எண்ணி கவலையோடு இருக்கிறார்கள். ஆனால் தங்களுக்கு ஒன்று புரியவில்லை. நீங்கள் உதவ வேண்டியது பாக்கி இருக்கிறது. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. பிரபு, தாங்கள் எனக்கு ஆணையிடாமல் நான் எப்படி ஸ்ரீ கணேசர் பக்தர்களுக்கு உதவியை நானாக செய்ய முடியும்? நீங்கள் எந்த பக்தரை பற்றி பேசுகிறீர்கள் தயாசுரா? நாங்கள் உங்களை மூலப்பொருள் ஸ்ரீ கணேசரின் எண்ணப்படி சராசரத்தில் உள்ள அனைத்து தேவ சக்திகளையும் பெற்றவர். எந்த பக்தருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற முடிவை நீங்கள் எங்கள் விருப்பப்படி செய்ய வேண்டும் தயாசுரா. விக்னகர்த்தா, தங்கள் பக்தியாலும் கருணையாலும் ஸ்ரீ மகாகணேசரின் பக்தர்களின் சங்கடத்தை விளக்க முடியும். ஆனால் அவர்கள் சங்கடம் விலகிய பிறகு அவர்கள் எதிர்கால வாழ்வின் மார்க்கத்தை நான் காண்பிக்க முடியாது. என் சக்திக்கு என்ன முடியுமோ அதை மட்டும்தானே நான் செய்ய முடியும். நாங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கூறவில்லையே தயாசுரா. முதலில் இதை கூறுங்கள். எந்த கணேச பக்தருக்கு வழிகாட்ட வேண்டும் என்று கூறுகிறீர்கள்? ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. பிரபு, மார்க்கம் என்னவென்று தாங்கள் கூறுங்கள். நான் தங்களின் கட்டளைப்படி அதை செய்கிறேன். பக்த அரசி தயாசுரா,
புரியாதபடி பேசுவது தங்களுக்கு நன்றாக இல்லையே. நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் கணேச பக்தர் சதாசிவத்திற்கும் அவர் மகள் சுலக்ஷனாவிற்கும் உதவ வேண்டியது பாக்கி இருக்கிறது. அவர்கள் சங்கடங்கள் இன்னும் தீரவில்லை தயாசுரா. அவர்களை விட்டுவிட்டு நீங்கள் இங்கு வருவது நன்றாக இல்லை. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா, மன்னியுங்கள், மன்னியுங்கள் பிரபு. உங்கள் இருவரையும் ஒன்றாக சந்தித்த ஆனந்தம் மனதில் ஏற்பட்டதால் தரிசனம் ஏற்பட்டதால் கிடைத்த மகிழ்ச்சியில் தாங்கள் நம் பக்தருக்கு உதவி செய்வதை விட்டுவிட்டு வந்தீர்களா? இல்லை இல்லை பிரபு, வேறு ஒரு காரணம் இருக்கிறது. நான் அங்கு தங்களின் பக்தன் பகீரதன் அவர்களுக்கு உதவி செய்ய வருவதை கண்டேன். அதனால் நான் எங்களுக்கு புரிந்துவிட்டது தயாசுரா. ஆனால் தங்களுக்கு ஒன்று புரியவில்லை. கணேச பக்தர் பகீரதனிடம் இருப்பது பக்தியின் சக்தி என்பது உண்மைதான். ஆனால் உங்களைப் போல வரம் பெற்ற அதிசய சக்தி ஒன்றும் இல்லையே. பிரிய மோத்கட், கணேச பக்தர் சதாசிவம் மற்றும் சுலோச்சனாவிற்கு உதவி செய்ய நீதான் செல்ல வேண்டும். நானா? ஏன்? ஏனென்றால் கைலாயத்திற்கு நான் அவசரமாக செல்ல வேண்டும். தாய் அதித்தியை விட்டுவிட்டு நான் மட்டும் அவர்கள் இருவருக்கும் உதவி செய்ய எப்படி செல்ல முடியும் கௌரி புத்ரா? ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. பிரபு, ஸ்ரீ மகாகணேசரின் கருணையின்படி சிறிது காலத்திற்கு முன்பு 3 அவதாரங்கள் ஒரே நேரத்தில் வந்திருந்தீர்கள். கௌரி புத்திரன், கஜானன், ஏகதந்தன். என்ன பக்தர் தயாசுரா, உங்களது பார்வையில் நான் மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரின் அவதாரமாக தெரியவில்லையா? மன்னியுங்கள் சுவாமி, மன்னியுங்கள். தாங்கள் மயூரீஸ்வரர், கஜானனன் மற்றும் ஏகதந்தன் என்று வருகிறீர்கள். உங்கள் அவதாரத்தின் மகிமையை நான் எப்படி கூற முடியும்? முதலில் அவதாரங்களை பற்றி பேசி நேரத்தை வீணாக்காமல் கூற வந்ததை கூறுங்கள் தயாசுரா. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. பிரபு, மங்களமூர்த்தி, நான் கூற விரும்புவது இதுதான். உங்கள் தாயை சந்தோஷமாக வைத்துக் கொள்வதற்காக ஒருவேளை தாங்கள் ஸ்ரீ கணேசர் பக்தருக்கு உதவி செய்ய தக்க சமயத்தில் வரவில்லை என்றால்? மோத்கட், பக்த அரசர் தயாசுரன் மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரின் பரம பக்தன். ஒருவேளை இவர் கூறுவது மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரின் விருப்பமாக கூட இருக்கலாம் அல்லவா? மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரின் தகவல் வேறு ஒரு அவதாரத்திற்காக வந்தது. அந்த அவதாரம் வர வேண்டியது தானே. சராசரத்தில் எப்பொழுது அநியாயம், அதர்மம், அட்டகாசங்கள் நடக்கிறதோ அப்பொழுது மகாகணேசரின் ஏதாவது ஒரு அவதாரம் அவசியமாக வந்து கொண்டுதானே இருக்கிறது. அநியாயம், அதர்மம், அட்டகாசம். பிரபு, கும்ராஜ் ஜெகன் தனுவின் முக்திக்கு பிறகு இந்த சராசரத்தில் அசுரர்களின் சக்திதான் முழுமையாக நீங்கிவிட்டதே. அப்படி நீங்கள் எண்ணுகிறீர்கள் பக்தரசி தயாசுரா. ஏனென்றால் உங்கள் மனதில் தயை தானே இருக்கிறது. உண்மை இதுதான். சுபம் அசுபம், நியாயம் அநியாயம், தர்மம் அதர்மம், ஒளி இருட்டு என்பதெல்லாம் இந்த சராசரம் உருவான காலத்தில் இருந்தே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. நன்மை தீமை இரண்டும் கலந்த இந்த பூமியில் ஒரு புது அத்தியாயத்தை துவங்குவதற்காக ஸ்ரீ மகாகணேசரின் எண்ணத்தில் ஒரு எண்ணம் உருவானது. அசுபம், அநியாயம், அதர்மம் மற்றும் அட்டகாசத்தின் பிரதியான சிந்து அசுரனின் மகன் பாதாளவாசி கமலாசுரன் சுபம், நியாயம், தர்மம், பிரகாசத்தின் பிரதியான ஸ்ரீ மகாகணேசரின் அவதாரத்திலிருந்து ஜோதி வெளிவந்து உருப்பெற்று வந்தான். நான் தான் சிந்து அசுரனின் மகன் கமலாசுரன். நான் நீண்ட காலம் பாதாளத்தில் இருண்ட குகையில் அடைந்து காத்து கிடந்து கொண்டிருந்தேன். இப்பொழுது நான் அசுரகுரு சுக்கராச்சாரியார் அழைத்ததின் பேரில் நான் பாதாளத்தில் இருந்து பூலோகத்திற்கு வந்திருக்கிறேன். 3 உலகத்திற்கும் மகா அசுர சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்த வந்துள்ளேன். எந்த காரியத்தை என் தந்தை சிந்து அசுரன் செய்தாரோ அதை இப்பொழுதே இந்த கமலாட்சன் செய்து காட்டப் போகிறான். என்னுடைய தந்தை சிந்துவை ஸ்ரீஹரி விஷ்ணு தேவனும் தேவர்களும் சேர்ந்து அழித்து விட்டார்கள். ஆனால் நான் கமலாட்சுரன், மும்மூர்த்திகள், 3 தேவிகள் மற்றும் ஸ்ரீ மகா கணேசரை அழித்து வதம் செய்துவிட்டு இந்த சராசரத்தில் எப்போதும் அழியாத அசுர சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்துவேன்.
மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேஷா, தாங்கள் மீண்டும் அழைத்ததனால் வெளிவந்த இந்த மயூரீஸ்வரன் சிந்துவின் மகன் கமலாக்ஷரனின் துஷ்டத்தனத்தை அளவு மீறாமல் தடுத்து பார்த்துக் கொள்கிறேன். தங்களின் கருணையினால் நான் பூலோகத்திற்கு சென்று அவதிப்பட போகும் மக்களை காப்பாற்றுகிறேன். ஓம் மகா கணேஷாய நம. என்னை யாரும் தடுக்க முடியாது. என்னை யாராலும் அசைக்க முடியாது. நான் பூலோகத்தின் ஆனந்தத்தை நிலை தடுமாறச் செய்யப் போகிறேன். தடுமாற வைப்பேன். எந்த ஒரு சக்தியையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்னை பார்த்தாலே அனைவரும் நடுங்கி ஓட வேண்டும், நடுங்கி ஓட வேண்டும். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம. சாம்ப சதாசிவத்திற்கு ஜெய். வணங்குகிறேன் தேவாதி தேவ மகாதேவா. வணங்குகிறேன் தேவ தேவேஸ்வர தாய் பார்வதி. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் ஆணை மற்றும் விருப்பத்தின்படி மகன் மயூரீஸ்வரனுக்கு தாய் தந்தைக்கு சேவை செய்யும் பாக்கியம் மீண்டும் ஒரு முறை கிடைத்துள்ளது. என்னை மகனாக ஏற்று பாசம் காட்டுங்கள். உனக்கு சந்தோஷம்தானே தேவி பார்வதி? கௌரிபுத்திரனோடு இல்லையே என்ற கவலை இனி உனக்கில்லை. உனக்கு சேவை செய்வதற்காக ஸ்ரீ மகா கணேசரின் கருணையால் மயூரீஸ்வரரே உனக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்கிறார். தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் சுவாமி? கௌரிபுத்திரன் சீக்கிரம் வந்து விடுவதாக என்னிடம் வாக்களித்திருக்கிறான். அந்த நல்ல வேளை வெகு விரைவில் வந்துவிடும் தாயே. நாங்கள் இருவரும் சேர்ந்து தாங்கள் இருவருக்கும் சேவை செய்வோம். இருந்தும் தாயே, நான் ஏதாவது தவறு செய்தால் தயவு செய்து முன்பை போல என் மீது கோபம் கொண்டு விடாதீர்கள். இல்லை மகனே, இல்லை. நான் முன்பு செய்த தவறை உணர்ந்து விட்டேன். நல்ல வேளையாக நீ மீண்டும் வந்து விட்டாய். அதற்கு நான் பிராயச்சித்தம் செய்வேன். நன்றி மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேஷா. நன்றி மகா கணேஷா. பகவான் எம்பெருமான் தாய் பார்வதி மற்றும் மயூரீஸ்வரர் ஸ்ரீ கணேசுக்கு. பிரிய மகனே மயூரீஸ்வரா, ஆணையிடுங்கள் தந்தையே. தீய சக்திகளை தண்டிப்பதோடு மட்டும் விடாமல் பக்தியையும் பக்தர்களை காப்பாற்றுவதும் உனது கடமை. அவசியம். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் கருணையின் மூலம் நான் வெளிவந்ததன் காரணம் எனக்கு நன்றாகவே தெரியும் தந்தையே. உனக்கு மங்களம் உண்டாகட்டும். இங்க பாரு சதாசிவம், பொண்ணுங்க என்னைக்கு நமக்கு சொந்தம் இல்லை. ஆமாம்பா, நீ சொல்றது சரிதான். ஆனா அத மனசால என்னால ஏத்துக்க முடியலையே. என் பொண்ணு சுலோச்சனா இல்லாம என் வாழ்க்கையை என்னால கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாது. அதுக்காக பொண்ணை எவ்வளவு நாளைக்கு நம்ம வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்க முடியும்? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துதான் ஆகணும். சுலோச்சனா இப்ப சரியான வயசுல தான் இருக்கா. நீ கண்டிப்பா அவ கல்யாணத்தை பத்தி யோசிச்சுதான் ஆகணும். எனக்கு நல்லா தெரியும் சதாசிவம், நீ எதை பத்தி யோசிக்கிறேன்னு தெரியும். இப்ப சுலோச்சனா மட்டும்தானே உனக்கு உதவியா இருக்கா. அவளுக்கும் கல்யாணம் ஆகி போயிட்டா உனக்கு என்ன ஆகணும்னு யோசிக்கிற. இப்ப உங்களுக்கு இருக்க வீடும் இல்லை. என்னோட வாழ்க்கை இப்படியே நாளுக்கு நாள் இருண்டுகிட்டே வருது. என் பொண்ணை கன்னிகாதானம் பண்ணி கொடுத்துட்டு நான் கணேசர்கிட்ட போய் சேர்ந்துடணும். இப்ப அதுதான்பா என்னோட ஆசை. நான் இந்த உலகத்துல இருந்தும் இல்லைனாலும் யாருக்கும் எந்த கஷ்டமும் கிடையாது. என்ன பண்ணீங்க? இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படி சொல்லாதீங்கப்பா. நீங்க தான் எனக்கு எல்லாமே. நீங்க மகா கணேசர் கிட்ட போறேன்னு மறுபடியும் யார்கிட்டயும் சொல்லாதீங்கப்பா. உன் அப்பா பேச்ச பெருசா எடுத்துக்காதம்மா.
அந்த கணேசரோட கருணை மட்டும் இருந்தா எல்லாமே சரியா போயிடும். நாம எவ்வளவு அவங்கள பத்தி நினைக்கிறோமோ அதை விட அதிகமா அவங்க நம்மளை பத்தி நினைப்பாங்க. அந்த கணேசரோட அருள் மட்டும் உங்களுக்கு இல்லைன்னா உங்களோட என்ன எதுக்காக இவ்வளவு தூரம் அனுப்பி வச்சிருக்காரு? நீயும் பார்த்துக்கிட்டே இருக்கல்லம்மா. அவர் எப்பவும் உன்னோட உண்மையான பக்தியை தான் பார்க்குறாரு. அப்பப்ப வந்து உனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. இதுக்கு மேலேயும் செய்வார். இல்லப்பா பகீரதா. கவலைப்படாத சதாசிவா. உன்னோட எல்லா கவலையும் அந்த கணேசரோட காலடியிலேயே வச்சிரு. அவர் உனக்கு உதவி செய்வார். எந்த ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு தயாரா இருக்காளோ அவளுக்கு தகுந்த மாப்பிள்ளைய அவரையே கொடுப்பாரு. பார்த்துக்கிட்டே இரு. ஸ்லோச்சனாவுக்கும் அப்படித்தான் நடக்க போகுது. அப்பா, நான் சிந்தாமணி கணேஷருக்கு என்ன பிரசாதம் வைக்கிறதுன்னு பாக்குறேன். நேரில் சென்று பக்தர்களுக்கு உதவுவதில் என்ன தவறு மோகத்கட்? நீ கேட்கவில்லையா? பக்தன் பகீரதன் சுலோச்சனாவை பற்றிய விஷயத்தை நம்மிடம் விட்டு விட்டாரே. இப்பொழுது நீயே கூறு. நம் பாலகர்கள் தானே சுலோச்சனாவிற்கு நல்லவரனை எப்படி பார்க்க முடியும்? ஆம், எனக்கும் அது விளங்கவில்லை. இது நாம் இதுவரை செய்யாத விஷயம். இருந்தும் கௌரிபுத்ரா, எப்பொழுது நாம் மிகவும் சக்தி வாய்ந்த அசுரர்களை வதம் செய்கிறோமோ வரம் பார்ப்பது என்ன பெரிய விஷயமா? பெரிய விஷயம் என்றில்லை மோகத்கட். ஆனால் இந்த விஷயத்தில் நமக்கு அனுபவம் இல்லையே. பக்தர்களுக்கு உதவி செய்யும் விஷயத்தில் நமக்கு அனுபவம் இருக்க வேண்டும் என்று அவசியமா என்ன? அனுபவம் இல்லாமல் தான் நாம் தாய் தந்தைக்கு உதவி செய்கிறோம். சுலோச்சனாவிற்கு எப்படியாவது வரனை பெற்று தர வேண்டும் மோகத்கட். உங்கள் அறிவுரைக்கு மிக்க நன்றி கௌரிபுத்ரா. நான் இந்த விஷயத்திற்கு நம் தாய் தந்தையின் உதவியை நாடுகிறேன். என்ன விஷயம் கௌரிபுத்ரா? யோசனையில் ஆழ்ந்து விட்டாய். மோகத்கட், நீ தாய் அதிதியை சந்திக்க அதிதியின் ஆசிரமமும் நானும் தாய் பார்வதியை பார்க்க கைலாயத்திற்கும் செல்ல வேண்டும். பிறகு நாம் அந்த கணேச பக்திக்கு உதவி செய்ய எப்படி செல்ல முடியும்? இதில் கவலைப்பட என்ன இருக்கிறது கௌரிபுத்ரா? இதை நானே செய்கிறேன். அவர்களுக்கு தேவையான உதவியை நானே செய்து விடுகிறேன். நான் அவர்களுக்கு உதவி செய்ய பூலோகத்திற்கு செல்கிறேன். நீ அதிதி ஆசிரமத்திற்கு சென்று தாயிடம் கூறிவிடு. நான் சமயம் வரும்பொழுது அவர்களை வந்து பார்க்கிறேன். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேஷா. ஓம் கங்கணபதியே நம. 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 பக்தர்கள் கூப்பிட்ட உடனே வந்து உதவி செய்யற கணேச மகாராஜா, உங்ககிட்ட மனசு விட்டு சொல்றேன், உங்களுக்கு தகுந்த பிரசாதத்தை எங்களால கொடுக்க முடியல. இப்ப எங்களை மன்னிச்சிருங்க கணேசரே. கணேச மகாராஜா, உங்களுக்கு எங்களை பத்தியும் எங்க நிலைமைய பத்தியும் நல்லாவே தெரியும். உங்களுக்கு என்னென்னமோ வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ இத தயவு செஞ்சு ஏத்துக்கோங்க. இது உங்களுக்கு பிடிச்ச பிரசாதமா ஏத்துக்கோங்க. மூலப்பொருள் மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசா, எனக்கு தெரியும் நீங்க எந்த பிரசாதத்தையும் எதிர்பார்க்க மாட்டீங்க. நீங்க எப்பவும் பக்தர்கள் பக்தியா இருந்தாலே சந்தோஷப்படுவீங்க. அதனால எங்க உணர்ச்சிகளை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இதை ஏத்துக்குங்க. ஓம் கங்கணபதியே நம. 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 எப்படி இருந்தாலும் பக்தர்களின் பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டுதானே ஆக வேண்டும். 3 பேரும் அன்போடு இதை படைக்கும் பொழுது அவர்களுக்கு அருள் புரிவது என்னுடைய கடமை. ஓம் கங்கணபதியே நம. ஓம் கங்கணபதியே நம. ஓம் கங்கணபதியே நம.
ஓம் கணபதையே நம. ஓம் கணபதையே நம. ஓம் கணபதையே நம. ஓம் கணபதையே நம. ஓம் கணபதையே நம. என்ன நடக்குதுங்க? எல்லா பிரசாதத்தையுமே காணோம். பக்கத்துல கூட யாரையுமே காணுமே. யாரு சாப்பிட்டிருப்பாங்க பிரசாதத்தை? அம்மாடி சுலோச்சனா, நாம உண்மையான மனசோட கணேசரை பிரசாதத்தை ஏத்துக்கங்கன்னு கேட்டோம். அவர் அதை ஏத்துக்கிட்டாரு. நமக்கு வேற என்ன வேணும்? என்ன சொல்ற? சாக்ஷாத் அந்த கணேச மகாராஜா இந்த சிலையில இருக்காருன்னு சொல்றியா? நாம ரொம்ப கொடுத்து வச்சோங்க. சதாசிவ மாமா, நீங்க இங்கேயா இருக்கீங்க? நான் எவ்வளவு நேரமா உங்களை இந்த காட்டுல தேடிட்டு வரேன் தெரியுமா? யாரு? என்ன மாமான்னு கூப்பிடுற அந்த பையன் யாரு? பிரேமாமா தான் என்ன உங்ககிட்ட அனுப்புனாங்க. உங்களை வீட்டுக்கும் கூட்டிட்டு வர சொன்னாங்க. நீங்க அவங்க வீட்டுக்கு போக தானே வந்திருக்கீங்க. அப்படின்னா கூட பிரேமாக்கு எப்படி தெரியும்? எப்படி நான் அவளை பார்க்க வரேன்னு தெரியும்? நீங்க என்கிட்ட கேக்குற கேள்விய பிரேமாமா கிட்ட கேட்டதான் தெரியும். ஆமா, அவங்க நீங்க சாப்பாடு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. எதுவுமே சாப்பிடலையாமே, அது தெரிஞ்சுதான் அவங்க சாப்பாடு கொடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த காட்டுல எங்க இருந்து சாப்பாடு கிடைக்கும்? இத வாங்கிக்கோங்க மாமா. நீங்களும் வாங்கிக்கோங்க. என்னையும் ஏன் பாக்குறீங்க? முதல்ல கொடுத்ததை சாப்பிடுங்க. கணேசரோட இந்த சிலை ரொம்ப அற்புதமா இருக்கே. இது நிச்சயமா உங்க எல்லாருக்கும் உதவி செய்யும்னு நினைக்கிறேன். உதவி நீயும் தான் பண்ணிருக்கப்பா. எங்க அத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்க. இந்த காட்டுல அதுவும் சுவையான மோதகத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீயும் கணேஷருக்கு சமந்தா. நான் ஸ்ரீ கணேசன் இல்ல, சிவனோட புள்ள சுலோச்சனாக்கா. சுலோச்சனா அக்காவா? உனக்கு என் பேர் எப்படி தெரியும்? உங்க எல்லார் பேரையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வீட்டை விட்டே வந்தேன். பேசினா பேசிக்கிட்டே இருப்போம். முதல்ல சாப்பாட்டை கவனிங்க. எனக்கும் ரொம்ப பசிக்குது. வணங்குகிறேன் தாயே அதிதி. கௌரி புத்ரா, நீ தனியாக மொஹத்கட்டெங்கே? மொஹத்கட்டிற்கு அவசரமான வேலை வந்து விட்டது தாயே. ஒரு பக்தனுக்கு உதவி செய்ய சென்றிருக்கிறான். சீக்கிரம் திரும்பி வந்து விடுவான். என்ன யோசிக்கிறீர்கள் தாங்கள்? அந்த அவசரமான வேலையை நீ செய்யக்கூடாதா கௌரி புத்ரா? என் மொஹத்கட்டை ஏன் அனுப்பினாய்? ஏன் உனக்கு ஒரு தாயின் வேதனை புரியாதா என்ன? நீங்கள் இருவரும் மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரின் திவ்ய அவதாரம். சராசரத்தில் எந்த அவசிய காரியத்தையும் தாங்கள் தான் சென்று முடிப்பீர்கள், அது உண்மைதான். சீக்கிரம் செல், என் மொஹத்கட்டை என்னிடம் அழைத்து வா. நான் அவன் இல்லாமல் இருக்க முடியாது. தாயே, மொஹத்கட் தானாகத்தான் சென்றான். வேலையை முடிக்கும் முன்பே சமயம் கிடைக்கும் பொழுது தங்களை சந்திக்க வருவான். எப்பொழுதுமே என்னை ஏமாற்றுவான். மொஹத்கட்டின் பேச்சை
நான் ஒருபோதும் நம்ப மாட்டேன். பிரிங்கி, என்ன கவலை அவருக்கு? நான் எப்படி கூற முடியும்? நீங்கள் தானே கூற வேண்டும். நீங்கள் கூறுவதை நான் செய்கிறேன். ஏனென்றால் நாங்கள் சிவகணங்கள். சிவன் ஆணை தங்களுக்கு தானே தெரியும். தாங்கள் சிவகணங்களின் தலைவன் அல்லவா? நன்கு தெரியுமே. என் ஆணைக்கு நீ எவ்வளவு கட்டுப்படுவாய் என்று. நான் இப்போது உண்மைதான் கூறுகிறேன் நந்தி தேவரே. தங்கள் ஆணையை நிறைவேற்றுவதுதான் என் கடமை. இன்று உன் கடமை உணர்விற்கு சோதனை வைக்கிறேன். சோதனைக்கெல்லாம் நான் வரவில்லை நந்தி தேவரே. என் கடமை மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆணையிடுங்கள். அப்பொழுது செல். மயூரீஸ்வரர் ஸ்ரீ கணேசரிடம் கௌரிபுத்திரர் ஸ்ரீ கணேசர் விஷயத்தை பற்றி தெரிந்து வா. போ. எப்படி? மயூரீஸ்வரர் யோசனையில் இருக்கிறாரே. ஒருவேளை என் மீது கோபம் கொண்டு விட்டால்? கோபத்தை பற்றி கவலைப்படாமல் போய் கேட்டு வா. அப்போது ஏற்றுக்கொள்கிறேன் நீ கடமை வீரன்தான் என்று. அப்படி வருகிறீர்களா? இதோ என் கடமையை நிறைவேற்றுகிறேன். செல் செல். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மயூரீஸ்வரா. என்ன நந்தி பிரிங்கி மகாராஜா, கௌரிபுத்திரன் இன்னும் கைலாயம் திரும்பி வரவில்லையா? தாங்களும் ஸ்ரீ மகா கணேசரின் அவதாரம் தானே மயூரீஸ்வரா. தங்களுக்கு தெரியுமே கௌரிபுத்திரர் எங்கிருக்கிறார் என்று. தாய் பார்வதியும் அவரை பற்றி கவலைப்படுகிறார். தாய் கவலைப்பட்டார்கள் என்றால் அவர்கள் கவலை தீர்த்து வைக்கத்தான் வேண்டும். கௌரிபுத்திரன் ஸ்ரீ கணேசன் இப்பொழுது மூலப்பொருள் ஸ்ரீ மா கணேசரின் அவதாரமான மோத்கட் ஸ்ரீ கணேசரின் வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் இல்லை நந்தி மகாராஜா, கௌரிபுத்திரனின் முகத்தில் சீக்கிரம் கைலாயம் திரும்பி வர வேண்டும் என்ற எண்ணம் தெரிகிறது. அப்பொழுது அவர் சீக்கிரம் கைலாயம் வந்து விடுவார். அவசியம். பக்தர்களுக்கு உதவி செய்துவிட்டு மோத்கட் அதிதி ஆசிரமத்திற்கு திரும்பி வந்ததும் கௌரிபுத்திரனும் கைலாயத்திற்கு திரும்பி வந்து விடுவான். பிரேமம்மா, எங்க இருக்கீங்க? நான் உங்க விருந்தாளி எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டேன். சதாசிவண்ணா, நீங்களும் வந்துட்டீங்களா? அண்ணா, சதாசிவண்ணா, நான் ஒருத்தர் இருக்கும்போது நீங்க இப்படி காடு காடா சுத்துறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. உனக்கு எப்படி தெரியும்? நாங்க கிராமத்தை விட்டு காட்டுல சுத்திக்கிட்டு இருந்தது உனக்கு எப்படி தெரியும்? இது ஒரு பெரிய விஷயம் அண்ணா. நீங்களும் கணேச பக்தர், நானும் கணேச பக்தை. ஒரு கணேச பக்தர் கஷ்டப்பட்டா எல்லாருக்கும் தானே தெரியும். அந்த கணேசர் வந்து என் கனவுலயே சொன்னாரு, அந்த ஊர் பெரிய மனுஷனை நீ ஏன் பார்த்துட்டு சும்மா இருக்க? உங்க அண்ணனை கஷ்டப்படுத்தினவன நீ ஏன் பழி வாங்க கூடாதுன்னு கேட்டாரு. என் மனசுல அப்படியே ஆத்திரம் பொங்கிச்சு. அம்மா உடனே கிளம்பி கிராமத்துக்கு வரணும்னு தான் நினைச்சாங்க. ஆனா நான் தான் வேண்டான்னு சொன்னேன். நீங்க போக வேண்டாம், அவங்களுக்கு அப்படியே கஷ்டம் வந்துடும், நானே பாத்துக்கிறேன்னு சொன்னேன். உங்களை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆமாண்டா, சிவதக்கு என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. கணேசரோட பெருமை எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. தன்னோட பக்தர்கள் அவரை என்னைக்குமே கைவிட மாட்டார். நிச்சயமா சதாசிவத்துக்கும் சுலோச்சனாவுக்கும் நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு. சொன்னா யாரும் அவ்வளவு சீக்கிரம் அதை நம்ப மாட்டாங்க. என் மருமக எவ்வளோ அழகா இருக்கா. அவ கண்ணு எவ்வளோ அழகா இருக்கு. இவளுக்கு சுலக்ஷனான பேர் வச்சது ரொம்ப சரிதான்.
இருந்தும் இவளை பார்த்தா எனக்கு என்னமோ ரொம்ப கவலையா இருக்கு. எதுக்கு கவலைன்னு சொல்ற பிரேமா? கவலைப்பட வேண்டிய விஷயத்துக்கு கவலைப்பட்டு தான் ஆகணும். முதல்ல நீங்க எல்லாம் வந்து உட்காருங்க. வாங்க. வா. பார்த்து மெதுவா மெதுவா. ஆ, பார்த்து மெதுவா உட்காருங்க. ஆ, பகிரண்ணா நீங்களும் உட்காருங்க. இது உங்க வீடு மாதிரி தானே. இருக்கட்டும். ஏம்மா, நீ எதை பத்தி கவலைப்படுறன்னு சொன்ன? என்னடா அது, அழகும் வயசும் இருக்கிற பொண்ணை பார்த்தா யார் தான் கவலைப்படாம இருப்பாங்க? நான் சுலக்ஷனாவை பார்த்த உடனே நினைச்சேன், இவ்வளோ நல்ல அழகான பொண்ணுக்கு வரனா குணமான அழகான பொருத்தமான மாப்பிள்ளை வேணும்ல. நீங்க இவ்வளோ பத்தி கவலைப்படாம எப்படி இவ்வளோ நாள் விட்டீங்கன்னா? ஒரு நல்ல வரனா பார்த்து ஏன் கொடுத்துருக்க கூடாது? உள்ள போணுமாக்கா உங்களுக்கு? என் கூட வாங்க. சகோதரி, என் நண்பன் சதாசிவத்துக்கு கண் பார்வை இல்லைங்கிறத நீங்க கவனிச்சீங்களா? அப்படி இருக்கும்போது அவன் என்ன செய்வான்? அந்த பொண்ணு சுலோச்சனாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டியது இனிமே உங்க பொறுப்பு. அந்த கணேசனோட அருளால இந்த சுப காரியம் சீக்கிரமே நடக்கும். இப்ப நீங்க எல்லாம் ஓய்விடுங்க. நான் உங்க எல்லாருக்கும் சாப்பாடை தயார் பண்றேன். நான் போய் கொஞ்சம் சரி, கைய கை கால் அலம்பணும் தானே. இந்த பக்கம் போங்க. அம்மா பிரேமா, சொல்லுங்கண்ணா. உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். ம். தப்பா நினைச்சுக்க மாட்டியே? அண்ணன் தங்கச்சிக்கிட்ட என்ன வேணா கேட்கலாம். அதுல என்ன தயக்கிறதுக்கு இருக்கு? கேளுங்க, தயங்காம கேளுங்க. எனக்கு எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா. அவ பேர் பிரேமா இல்ல. அவ இப்ப இருந்திருந்தா சுலோச்சனாவையும் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பா. நாங்களும் கிராமத்தை விட்டு வந்திருக்க வேண்டியது இருக்காது. என் சகோதரி பேரு காவேரி. சின்ன வயசுல அவளை பார்த்தது. இப்ப அவ எங்க இருக்கானே தெரியல. அண்ணன் மனசோட குரல், அவ கூப்பிடுற பேரு எப்படி மாறி இருந்தா என்னன்னா, கணேசரி என்னை கனவுல கூப்பிட்டு சொல்லும்போது காவேரிங்கிற உன்னோட பேரு நீ பிரேமான்னு மாத்திக்கன்னாரு. நான் அப்படியே பிரேமானே மாத்திக்கிட்டேன். அப்படின்னா ஒருவேளை நீதான்? நான் மட்டும் இல்லைண்ணா, நம்ம எல்லாரும் அந்த கணேசனோட அருளுக்கு கட்டுப்பட்டவங்க தான். உண்மை இதுதான்னா. காவேரிங்கிற என்னோட பேரு என்னோட புருஷன் பிரேம்ராஜுக்கு பிடிக்கல. அவர் தான் என் பேரை மாத்தி பிரேமான்னு வச்சிட்டாரு. பிரேம்ராஜோட பிரேமா. பேரை விடுங்க, வாங்க முதல்ல போய் கையெழுமல. சாப்பாடு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சரி சரி, எல்லாம் அந்த கணேசரோட கருணை. வா போலாம். வாங்க போலாம். என்னக்கா இது? நான் எங்க உட்கார வச்சுட்டு போனேன்னு அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. வேற என்ன பண்ண சொல்ற? எழுந்து வாங்க, பிரேமாமாவோட இடமெல்லாம் பார்க்கலாம். என்ன, ஏன் இப்படி கவலையா ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு? எவ்வளவு அழகான வீடு இது தெரியுமா உங்களுக்கு? ஏன் பார்க்க வர மாட்டேங்கிறீங்க? அக்கா, என்ன நீங்க உங்க தம்பிய நினைக்க மாட்டீங்களா? அத நான் எப்படி சொல்றது? எப்ப நான் உன்னை பார்த்தேனோ அப்பத்துல இருந்து ஏன் மனசுலயும் அதே மாதிரி தான் தோணுது. உண்மையிலே நீங்க என்ன தம்பியா தான் நினைக்கிறீங்களா? ஆமாப்பா. அப்ப நான் ரொம்ப சின்ன பொண்ணா இருந்தேன். நான் அவங்க முகத்தை கூட பார்த்ததில்ல. அப்பா அவங்கள பத்தி பேசும்போது அவர் அழுதுகிட்டே இருப்பாரு.
நான் அவங்கள பத்தி பேசவே வேண்டாம்னு சொல்லுவேன். என்னாச்சு அவங்களுக்கு? அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து இறந்து போச்சு. எங்க அம்மா அதே ஞாபகத்துல அழுது அழுது இறந்து போயிட்டாங்க. அவங்க 2 பேரையும் நினைச்சு அழுது அழுது எங்க அப்பாவுக்கும் பார்வை இல்லாம போயிடுச்சு. நான் என்ன பாவம் பண்ணணும்? கவலைப்பட வேண்டாம்க்கா. ஸ்ரீ கணேசர் உங்களுக்கு உதவி செய்வாரு. அவர் இனிமே உங்களை அழவே விட மாட்டாருக்கா. கணேசர் மேல நீங்க நம்பிக்கையோட இருங்க. எல்லாம் நல்லதாவே நடக்கும். தம்பி, எப்ப உன்னை பார்த்தேனோ அப்பத்துல இருந்து எனக்கு அப்படிதான் தோணுது. உன்னை பார்த்தா சாட்சாத் அந்த கணேசரை பாக்குற மாதிரியே இருக்க. அதனாலதான் நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கேன். அந்த கணேசர் ஒண்ணு மாதிரியே இருப்பாருல்ல? அவரும் அப்படியே என்ன மாதிரி தான் இருப்பாரு. ஆனா மூக்கும் வாயும் வேற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியுமாக்கா? கணேசருக்கு இவ்ளோ பெரிய தும்பிக்கை இருக்கும். பரவாயில்லையே, என் கணேசர் எங்க அக்காவை சிரிக்க வச்சுட்டாரு. அது சரிக்கா, நீங்க சுத்தி பார்க்க வர கூப்பிட்டா ஏன் இவ்ளோ தயங்குறீங்க? எனக்கு நீங்க ஏன் அப்படி பண்ணீங்கன்னு தான் புரியல. அவங்க என்னோட கல்யாணத்தை பத்தி பேசினாங்க. நீயே சொல்லு சிவதக் தம்பி, நான் எங்க அப்பாவை விட்டுட்டு எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நான் அவரை விட்டுட்டு போயிட்டா அதுக்கப்புறம் யார் அவரை கவனிச்சுப்பாங்க? ஏன் அந்த கணேசரோட கருணை மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையாக்கா? அவரு தன்னோட பக்தர்களை எப்பயும் கவலைப்படவே விட மாட்டாரு. அது எனக்கு தெரியும் தம்பி. தெரியும்ல, அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? ஒருவேளை பிரேமாமா சதாசிவ மாமாவை தான் கூடயே வச்சு பாத்துக்கலாம்ல. இல்ல அந்த கணேசரோட அருளால மாமாக்கு மறுபடியும் பார்வை வந்துடலாம்ல. இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் கூட மாமா உங்க கூடயே இருக்கலாம்ல. அப்படியும் இல்லனாலும் நான் அவரை பாத்துக்கிறேன், கவலையை விடுங்கக்கா. உனக்கு எவ்வளவு நல்ல மனசுப்பா. உன்னோட ரூபத்துல நான் அந்த ஸ்ரீ கணேசரையே பாக்குறேன். அக்கா, உங்களுக்கு கொஞ்சம் கூட பசிக்கவே இல்லையா? எதுக்காக அப்படி கேக்குற? ஏன்னா எனக்கு ரொம்ப பசிக்குது. நீங்க சாப்பிடாம இருக்கிற வரைக்கும் நான் எப்படிக்கா சாப்பிட முடியும்? எனக்கும் பசிக்குது. சரி வா, உனக்கு இன்னைக்கு என்னோட கையாலேயே நான் சாப்பாடு பரிமாறுறேன். அப்ப சாப்பாட்டோட சுவை இன்னும் அதிகமா இருக்கும். வாங்கக்கா போலாம். சரி. உண்மையை சொல்லணும்னா இவ்வளவு சுவையான சாப்பாட வாழ்க்கையில முத தடவை சாப்பிடுறேன். ஏன் சுவையா இருக்கு தெரியுமா? இந்த சாப்பாட்டுல பிரேமாவோட அன்பு நிறைய கலந்துருக்கு. மத்தவங்களுக்கு வேணா இது சாதாரண ரொட்டியா இருக்கலாம், ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் இது பிரசாதத்துக்கு சமமான ஒண்ணு தானே. இத சாப்பிடும்போது அப்படியே நாம சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி இருக்கு. எல்லாம் இந்த பிரேமம்மாவோட கருணை தான். இல்ல இல்ல அண்ணா, நான் ஒன்றும் செய்யல. எல்லாம் அந்த கணேசரோட அருள் தான். பிரேமாம்மா, ஸ்லோச்சனாவும் சிவதத்தனும் எங்க இருக்காங்க? எப்ப சுலோச்சனோட அன்பு சிவதத்துக்கு கிடைச்சதோ அப்பவே அவ பின்னாடி போயிட்டா. இனிமே நான் கூப்பிட்ட கூட வரமாட்டா. ஏன் அப்படி? எப்பவுமே அவன் அப்படிதான். புதுசா யாராவது பழகினா அவங்க கூட போயிடுவான். ஏம்மா, அவங்க 2 பேரும் சாப்பிட்டாங்களா இல்லையா? அண்ணா, சுலோச்சனாவை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா சிவதத்து பசியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதோட சிவதத்தோட இருந்தா அவங்கள சாப்பிடாம விட மாட்டான். தானே சாப்பிடலனாலும் அடுத்தவங்கள கண்டிப்பா சாப்பிட வைப்பா. இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏன்பா பகீரதா, ஆ, நீ என் நண்பன்ற முறையில அந்த கணேசர் சிலையை எங்க கிட்ட கொடுத்த, அது நீ எங்களுக்கு செஞ்ச பெரிய உதவி. எல்லாத்தையும் செய்யறதும் செய்ய வைக்கிறதும் அந்த கணேசர் தான். நாம வெறும் அம்பு தான். நீ நன்றி சொல்லணும்னு நினைச்சினா உன்னோட நன்றி அந்த கணேசருக்கு சொல்லு. நான் தான் சொன்னேன்ல, சிவதத் சாப்பிடாம இருக்க மாட்டான். சிவதத்துக்கும் ஸ்லோச்சனாக்கும் பக்கத்துல பக்கத்துல சாப்பாடு வச்சிருக்கு. இன்னைக்கு சிவதத்துக்கு இது வரைக்கும் ஞாபகமே வரல. சுலக்ஷனா கூட போய் உட்காந்து சாப்பிட்றான். பிரேமம்மா,
நம்ம ஸ்லோச்சனாவுக்கு தகுந்த மாதிரி யாராவது பையன் இருக்கானா? நல்லவங்களா இருந்தா பார்க்கலாம் இல்ல? ஆமா, உங்களால தானே அதெல்லாம் பார்க்க முடியும். நானோ கண்ணில்லாதவன், யாரு என்னன்னு எப்படி பார்க்க முடியும்? இவரோ சம்சாரத்தை விட்டுட்டு சாமியாரா போயிட்டாரு. எங்களுக்கும் சுலோச்சனாவுக்கும் உதவி பண்ணவே திரும்ப வந்திருக்காரு. இல்லப்பா இல்ல, அந்த மாதிரி பேசாதீங்க. நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அப்பா மேல எவ்வளவு அன்பு பார்த்தீங்களா அவளுக்கு. பகீரதண்ணா அவ தன்னோட பிடிவாதத்தை விட்டுட்டு சதாசிவ அண்ணாக்கு அதுதான் நல்லது. சுலக்ஷனாவுக்கு தன் கல்யாணத்தை விட அவங்க அப்பா மேல தான் அக்கறை ஜாஸ்தி. அவளுக்கு இந்த அக்கறை இருக்கிற வரைக்கும் அவ கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டா. சிவதத் தம்பி, சிவதத் தம்பி, நீ எங்க போயிட்ட? சிவதத் தம்பி, சாப்பிடாம நீ எங்க போயிட்ட? சிவதத் தம்பி, சிவதத் தம்பி. பிரேமாத்த, சிவதத் தம்பி அவன் எங்க போனான்னு தெரியல. சாப்பாடு எடுத்துட்டு வந்தா, நான் இங்க வந்துட்டு போறேன். அவன் எங்க போனான்னு தெரியல. சிவதக்கோட லீல சிவதக்கு மட்டும்தான் தெரியும். அவன் எப்ப எங்க போவா, எப்ப திரும்பி வருவா, அதை சொல்லவே முடியாது. நீ சாப்பிட வேண்டியதானே? சிவதத் தம்பி வராமண்ணா. நீ சிவதத்தை பத்தி கவலைப்படாத. அவன் யாரோட குரலை கேட்டாவது ஓடி இருப்பான். யாரோட குரல்? அது எனக்கு தெரியாது சுலக்ஷனா. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், யாரு குரலையும் அவன் அலட்சியப்படுத்த மாட்டான். போய் சாப்பிடு. ஆனா அவன் நீ முதல் தடவை பாக்குறல்ல, அதனால தான் உனக்கு கவலையா இருக்கு. நான் தான் தினமும் பாக்குறேனே. இதெல்லாம் அவனோட பால்ய லீலையில ஒண்ணு, அவ்வளவுதான். நீ போய் சாப்பிடு. அப்படி எங்க தான் போயிருப்பான் அவன்? எங்க வேணா போவான். அவன் மனசு எங்க போகணும்னு சொல்லுதோ. யார் தடுக்கணும்னு நினைச்சாலும் முடியாது. அவனுக்கு என்ன கட்டளை வருதோ அதை அவன் செய்வான். அவனை பத்தி கவலைப்பட வேண்டாம். நான் எப்படி அவ்வளவு கவலைப்படாம இருக்க முடியும்? சதாசிவண்ணா, எதை முதல்ல செய்யணுமோ அதை பத்தி நம்ம கவலைப்படுவோம். அப்படின்னா அப்படின்னா அதுக்கு அர்த்தம் நம்ம மனசுல எப்பவும் கூட இருக்கிற அந்த கணேசனை முதல்ல புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. கௌரி புத்திரர் கைலாயத்திலிருந்து இங்கே ஏன் வந்தார்? அவர் தாயிடம் கூறிவிட்டுதான் வந்தாரோ இல்லையோ தெரியவில்லையே. கூறாமல் வந்திருந்தால் தாய் அவசியம் கோபம் கொள்ள போகிறார். இருந்தும் கௌரி புத்ரா, நீ முகத்கட்டிற்காக காத்து கொண்டிருக்கிறாயா? ஆனால் உனக்காக தாய் பார்வதி அங்கு காத்து கொண்டிருப்பார்களே. தாய் பார்வதி அவர் திவ்ய திருஷ்டியின் மூலம் என்னை பார்த்து உண்மையை தெரிந்து கொண்டு என்னை மன்னித்து விடுவார்கள். தாய் பார்வதியின் சுபாவம் எனக்கு தெரியும். தான் மகிழ்வதற்காக எந்த காரியத்தையும் செய்வார்கள். அவர்கள் திவ்ய திருஷ்டியை பயன்படுத்த மாட்டார்கள். உனக்கு பசிக்கிறதல்லவா? இந்தா மோதகம். எங்கள் ஆசிரமத்தில் மோதகம் செய்வதில்லை. முகத்கட் கூட பலகாரம்தான் அதிகம் உண்ணுவான். உனக்காக தான் இப்பொழுது. இல்லை தாயே, இப்பொழுது எனக்கு பசிக்கவில்லை. உண்மை எனக்கு தெரியும் கௌரி புத்ரா. தாய் பார்வதி செய்யும் மோதகத்தை தவிர நீ யார் செய்தாலும் உண்ணமாட்டாய் அல்லவா? நான் என்ன உனது தாயா? தாயே, தாங்கள் கைகளால் செய்த இந்த மோதகத்தை உண்ணும் சௌபாக்கியம் மிகுந்த புண்ணியம் செய்தால்தான் கிடைக்கும்.
இருந்தும் இப்பொழுது என்னை மன்னித்து விடுங்கள். மோத்கட்டும் வந்து விடட்டும், இருவரும் சேர்ந்தே உண்ணுகிறோம். இல்லை, இப்பொழுதே நீ மோதகத்தை உண்ண வேண்டும். இது தாய் அதிதியின் ஆணை. மோதகம் நன்றாக இருந்ததா? முதலில் அதை கூறு. இல்லை, பிடிக்கவில்லையா? மிக சுவையாக இருக்கிறது தாயே. தெரியும். உனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் நான் சந்தோஷப்பட கூறுவாய். சராசரத்தில் தாய் பார்வதி செய்யும் மோதகத்தை விட சுவையான மோதகத்தை வேறு யாரும் செய்ய முடியாது. எனக்கு இந்த மோதகத்தில் கூட தாய் பார்வதியின் கைப்பக்குவம் தான் தெரிகிறது. ஏனென்றால் என் தாய் எனக்கு எப்படியோ அப்படித்தானே தாங்களும். அசுர குரு சுக்கராச்சாரியாரே, நீங்கள் எங்கிருக்கிறீர்கள்? தங்களை தேடி தேடி களைத்து போய்விட்டேன் அசுரகுரு. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. கூறுங்கள் அசுரகுரு, எங்கிருக்கிறீர்கள் நீங்கள்? ஏதாவது துஷ்ட தெய்வ சக்திகளுக்கு பயந்து எங்காவது மறைந்து கொண்டிருக்கிறீர்களா? பிறகு ஏன் தாங்கள் சராசரத்தின் சக்திசாலி அதிக சக்தி வாய்ந்த அசுரன் முன்னே வெளிவந்து காட்சி தர மறுக்கிறீர்கள்? கூறுங்கள் அசுரகுரு, என் குரலுக்கு பதில் குரல் கொடுங்கள் அசுரகுரு. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. இவனை பார்த்தால் அகங்காரம் கொண்ட, ஆணவம் கொண்ட, அட்டகாசம் செய்யும் அசுரன் போல் தெரிகிறான். தயவோடு சென்று நீ அவனிடம் பேசினால் அவனுக்கு புரியாது தயாசுரா. அவனிடம் அவனைப் போல் பேசினால் தான் அவனுக்கு புரியும் தயாசுரா. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. யாரப்பா நீ? அசுரகுரு சுக்கராச்சாரியாரை நீ ஏன் தேடுகிறாய்? பாதாளவாசி உக்கிராவின் புத்திரன், சிந்து அசுரனின் புத்திரன், கமலாசுரனின் வழியை தடுக்கும் தீய செயலை செய்பவன் நீ யார்? நீ யார் மூர்க்கா? உன் கழுத்து எப்படி இவ்வளவு நீளம் நீண்டது? ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. கழுத்தை நீட்டி சுருக்கிக் கொள்வது என் விருப்பப்படி நடக்கும். இருந்தும் உன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள என் துஷ்டத்தனத்தையும் மூர்க்கத்தனத்தையும் சோதனை செய்து பார்த்தேன். ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. என்னை மூர்க்கன் என்று எண்ணி தவறு செய்த மூர்க்கா, நீ என்ன தந்திரவாதியா? ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. நான் தந்திரவாதியும் அல்ல, மந்திரவாதியும் அல்ல, யந்திரவாதியும் அல்ல. நான் ஒரு பக்தன். ஸ்ரீ மகாகணேசரின் பக்தியை அனைத்து இடத்திலும் பரப்பும் ஒரு பக்தன். என் பெயர் தயாசுரன். சராசரத்தில் இருப்பவர்களுக்கு உதவி செய்யும் ஸ்ரீ மகாகணேசரின் பரம பக்தன் தயாசுரன். ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. உன்னுடைய தயவு காட்டும் காருண்யம் வித்தியாசமாக இருக்கிறது தயாசுரா. தயவு பெற எண்ணுபவர்கள் உன்னுடைய தயவை பெற எண்ணினால் சராசரத்தின் உச்சிக்கு செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன் நீண்ட கழுத்தால் நீ உதவுவாய். உன்னை போல துஷ்டன், பாவி, அட்டகாசம் செய்பவன் எத்தனை விரைவில் சராசரத்தை விட்டு செல்கிறீர்களோ அதுதான் சராசரத்திற்கே நன்மை. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. அப்பொழுது எனக்கு சராசரத்தை கட்டி ஆளும் வழியை கூறி உதவி செய்ய மாட்டேன் என்கிறாயா? இல்லை இல்லை, உன்னை போன்ற அசுரர்களுக்கும் உதவி செய்வேன். உனக்கு அசுரகுரு சுக்கராச்சாரியார் இருக்கும் இடத்தை கூறுவேன். அதை செய்வதற்கு முன் நீ என்னோடு சேர்ந்து ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசர் என்று கூற வேண்டும். மகா கணேசா, அந்த மகா கணேசன் யார்? ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. இந்த சராசரத்திற்கு வந்தும் கூட இந்த சராசரத்தை வழிநடத்தும் மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரை பற்றி தெரியாதா? உன்னை பற்றி எனக்கும் தெரியாது. செல் செல், சென்று உன் சுக்கராச்சாரியாரை நீயே தேடிக்கொள். செல், நானும் செல்கிறேன். ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. 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 அசுரகுரு சுக்கராச்சாரியாரே,
தாயே, தாங்கள் செய்த மோதகத்தை உண்ணும் பொழுது என் பசி இன்னும் அதிகமாகிறது. ஒருமுறை தாய் பார்வதி உன் பசியை பற்றி என்னிடம் கூறியிருக்கிறார். அதனால் நான் முன்பே நிறைய மோதகத்தை செய்து வைத்துள்ளேன். நீ இரு, நான் போய் கொண்டு வருகிறேன். ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. வணங்குகிறேன் கௌரி புத்ரா. நானும் நீண்ட நேரமாக தேடுகிறேன். இருந்தும் முகத்கட் ஸ்ரீ கணேசர் எங்கு சென்றாரோ தெரியவில்லையே. பக்தரசி தயாசுரா, நீ உடனே இங்கிருந்து சென்று விடு. தாய் அதித்தி உன்னை பார்த்தால் கோபப்படுவார்கள். ஜெய் ஸ்ரீ மகாகணேசா, நான் அப்படி என்ன தவறு செய்தேன் சுவாமி? தாய் எனக்கு மோதகம் தராமல் கோபப்படுவார்களா? பக்தரசே, தாய் அதித்தி எண்ணிக்கொண்டிருப்பார்கள் நீதான் இப்பொழுது முகத்கட்டை யாரோ கணேச பக்திக்கு உதவி செய்ய அனுப்பியதாக. இருந்தும் சுவாமி, பிரபு, நீ எதற்கு இங்கு வந்தாய் தயாசுரா? கூறு, என் முகத்கட் எங்கே? எனக்கு எனக்கு எதுவும் தெரியாது தாயே. நானே அவரை தேடுகிறேன். இப்பொழுது வந்து கௌரிபுத்திரரிடம் கூட நான் கூறினேன். நான் உண்மையாக கூறுகிறேன் தாயே, என்னை நம்புங்கள். உன் ஆராதனைக்குரிய கௌரிபுத்திரன் ஸ்ரீ கணேசனுக்கு தெரியும் முகத்கட் எங்கே என்று. இருந்தும் தாய் அதிதியை ஏமாற்றுவதற்காக கூற மறுக்கிறான். என் பேச்சை கேள் தயாசுரா. எப்பொழுது முகத்கட்டை கண்டுபிடிக்கிறாயோ அதுவரை என் முகத்தில் முழிக்காதே. அப்படியாகட்டும் தாயே. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஜெய் ஸ்ரீ மகாகணேஷ். ஜெய் ஸ்ரீ மகாகணேஷ். இந்த பிராமண பாலகனுக்கு மோதகத்தை பிச்சை போடுங்கள் தாயே. பிச்சை பெறுவதற்காக அலைந்து அலைந்து இந்த பாலகன் களைத்து விட்டான். பாலகனின் பசி விஸ்வரூபம் எடுத்துள்ளது. பிச்சை தாருங்கள் அம்மா, தயை புரியுங்கள் அம்மா. பிச்சை தாருங்கள் அம்மா. பசியோடு வந்திருக்கும் பிராமண பாலகனுக்கு பிச்சை போடுவது நமது தர்மம் தானே தாயே. கொடுங்கள், அந்த மோதக பாத்திரத்தை என்னிடம் கொடுங்கள். நான் அவனுக்கு பிச்சை அளிக்கிறேன். பிராமணர்களுக்கு பிச்சையிடுவது ஒவ்வொரு பெண்ணிற்கும் கடமையல்லவா மகனே? இப்பொழுது நான் உனக்கு பிச்சை இல்லை என்று கூறினால் அதர்மத்தோடு எனக்கு பாவமும் வந்து சேரும். அம்மா, உங்களுக்கு தான் எத்தனை கருணை. தங்களுக்கு முன்பே தெரியுமா பசியோடு ஒரு பாலகன் தங்கள் முன்பு வருவான் என்று? அதனால் தான் மோதகத்தை செய்து வைத்திருக்கிறீர்கள் இல்லை? என்ன பக்தரசி, உங்கள் பக்தியின் சக்தியின் மூலம் இந்த பிராமண பாலகன் யார் என்று அடையாளம் தெரிகிறதா? இல்லை சுவாமி. என்னுடைய திவ்ய திருஷ்டியை பயன்படுத்தி பாருங்கள், சீக்கிரம் கண்டுபிடித்து விடலாம். ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. முகத்கட் ஸ்ரீ கணேசர், வணங்குகிறேன். அம்மா, தாங்கள் செய்த மோதகம் எவ்வளவு சுவையாக இருக்கிறது. உன்னுடைய குரல் கேட்ட குரலாக இருக்கிறதே. உன்னுடைய கண்களை பார்க்கும் பொழுது எங்கேயோ பார்த்தது போல் இருக்கிறதே. முன்பே நீ இங்கு வந்திருக்கிறாயா? நான் அடிக்கடி தங்களை தரிசனம் செய்து கொண்டுதானே இருக்கிறேன் அம்மா. ஆனால் தங்களால் தான் என்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. தாயே, நம் விருந்தாளியாக வந்திருக்கும் இந்த பிராமண பாலகனுக்கு இந்த மோதகம் அருந்தியும் கூட திருப்தி இல்லை என்று எண்ணுகிறேன். இன்னும் மோதகம் இருக்கிறதா? பிராமண பாலகன் இங்கிருந்து பசியோடு திரும்பி செல்லக்கூடாது. அவனுக்கு இது போதாது என்றால் நான் மறுபடியும் கொண்டு வருகிறேன். தாய் அன்னபூரணியின் கருணையினால் நமது ஆசிரமத்தில் உணவு, அன்னம் எதுவுமே குறைச்சல் இல்லை. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா.
கணேச பக்தருக்கு உதவி செய்ய வேண்டியது தங்களுடைய கடமை. அதை தாங்கள் எப்பொழுதும் மறக்க கூடாது தயாசுரா. அப்படியே ஆகட்டும் சுவாமி. வணங்குகிறேன் கௌரிபுத்ரா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. கௌரிபுத்ரா, தயாசுரன் அருகே தாங்கள் இருப்பீர்கள் என்று எண்ணவில்லை. நான் சுலோச்சனாவின் தம்பியாக மாறிவிட்டேன். சகோதரிக்கு சகோதரன் கிடைத்து விட்டான், சகோதரனுக்கு சகோதரி. பிறகு அனைத்தும் அங்கு சமமாகி விடுமே. இல்லை கௌரிபுத்ரா, இன்னும் நிறைய விஷயங்கள் அங்கு காத்திருக்கின்றன. அவை அனைத்தையும் நாம் சேர்ந்துதான் கவனிக்க வேண்டும். தாய் அதித்திக்கு நம்மை பற்றி விஷயம் தெரியவில்லை. அதை வைத்து நாம் விளையாடலாமா? விளையாடும் வயதில் இருக்கும் நீங்கள் எதற்காக அனைத்தையும் துறந்திருக்கிறீர்கள்? செய்வதும் செய்ய வைப்பதும் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் தானே. போதும் அம்மா, போதும். நான் முழு திருப்தி அடைந்து விட்டேன். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் தங்களின் மனோ எண்ணத்தை நிறைவேற்றட்டும். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா, ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. அசுரகுரு சுக்கராச்சாரியாரே, பாதாளத்தில் இருக்கும் பொழுது குரல் கொடுத்து விட்டு இப்பொழுது எங்கே மறைந்தீர்கள்? என்ன எண்ணம் உங்களுக்கு? ஏன் நீங்கள் வெளிவர மறுக்கிறீர்கள்? என் குரல் கேட்டு நீங்கள் வெளிவரவில்லை என்றால் நான் என்னுடைய கோபத்தால் இந்த சராசரத்தையே துண்டு துண்டாக்கி விடுவேன். இந்த ஆகாயத்தை கிழி தெரிந்து விடுவேன். சமுத்திர நீரை உறிஞ்சி விடுவேன். நான் செய்யும் அட்டகாசத்தால் இந்த பூலோகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் இதுவரை பூலோகம் கண்டிராத அதிசயத்தை காண்பார்கள். அவர்கள் நிலை கவலைக்கிடமாகிவிடும். அசுரகுரு, எங்கே இருக்கிறீர்கள்? சுக்கராச்சாரியாரே! சக்தி இல்லாதவனே, மூர்க்கா, நீ என்னை பெயரை சொல்லி அழைக்கிறாயா? இப்பொழுதுதான் நீ பாதாளத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்திருக்கிறாய். தாங்கள் என்ன அஞ்ஞானி அசுரகுரு? தங்களுக்கு தெரியாது, நான் சமுத்திரத்தில் இருந்து வந்தேன். சமுத்திரத்தில் இருந்து. இதை கூட தெரியாதவர்கள் எனக்கு என்ன உதவ போகிறீர்கள்? சக்தி இல்லாதவன் நான் இல்லை அசுரகுரு, தாங்கள் தான், தாங்கள் தான். மூர்க்கன் நான் இல்லை அசுரகுரு, நீங்கள் தான், நீங்கள் தான். ஓம் நம சிவாய. இப்படி அவமானப்படுத்தத்தான் நீங்கள் என்னை பாதாளத்தில் இருந்து அழைத்தீர்களா அசுரகுரு? நான் உன்னை அழைத்த எண்ணமே வேறு கமலாக்ஷூரா. நீ அதற்கு தகுதியானவன் அல்ல. நீ செய்த தவறுக்கு வருந்தினாலும் மன்னிப்பு கேட்டாலும் நான் உன்னை என் சீடனாக ஏற்கப் போவதில்லை. என்ன ஆணவம் இருந்தால் நீ என்னிடமே அப்படி நடந்திருப்பாய். நான் என் தவறுக்கு வருந்துகிறேன் அசுரகுரு. கூறுங்கள், தாங்கள் என்னை அழைத்ததன் காரணம் என்ன? கும்ராஜ் ஜெகன் தனு பாதாள லோகத்திற்கு சென்ற பிறகு அசுர இனமே அழிந்துவிடும் போலாகிவிட்டது. அதை எண்ணித்தான் நான் உன்னை அழைத்தேன். உன் தந்தை சிந்துவின் எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று உன்னை அழைத்தேன். நான் அழைத்த போது நீ வராமல் தவறு செய்து விட்டாய். தாங்கள் ஆணையிடுங்கள் அசுரகுரு. தாங்கள் இட்ட ஆணையை நான் உடனே நிறைவேற்றுகிறேன். உன்னை நான் ஆசிரம யாக குண்டத்திலிருந்து வெளிவர சொன்னேன், சமுத்திரத்தில் இருந்து இல்லை. நான் அழைத்த போது வராமல் நீ மிகவும் தாமதமாக வந்திருக்கிறாய். என்னுடைய தந்தை சிந்துவே சமுத்திரத்தில் இருந்து வந்தவர்தானே. நான் யாக குண்ட அக்னியில் இருந்து எப்படி வெளிவர முடியும்? அப்படி வெளிவரும் போது யாக குண்ட அக்னியானது என்னை பஸ்மமாக்கி விடாதா என்ன? எந்த அசுரனின் மனதில் பயம் என்று இருக்கிறதோ அவன் என் சீடனாவதற்கு தகுதியானவன் அல்ல. செல், எப்படி இங்கு வந்தாயோ அப்படியே திரும்பி சென்று விடு. ஒருபோது முடியாது அசுரகுரு, ஒருபோது முடியாது. நான் ஒன்று மூர்க்கன் அல்ல. பாதாள லோகத்தில் இருந்து வந்துவிட்டு பாதாள லோகத்திற்கு செல்ல இதுவரை வந்த பாதாளவாசி அசுரர்கள் என்னை கோழை மூர்க்கன் என்று கூறியிருக்கிறார்கள். அது உண்மையில்லை என்று நான் நிரூபித்து காட்டுகிறேன். உலகத்தையும் அடையாமல் விடமாட்டேன். பாதாளம் திரும்பிச் செல்லவே மாட்டேன். பாதாளவாசி அசுரர்களின் சக்தி உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கிறது. 3 உலகத்திலும் வெற்றி கொடி நாட்டுவதற்கு எந்த சக்தி நமக்கு அவசியமோ
அதை அடைவதற்கு நீ தவமும் ஆராதனையும் புரிய வேண்டும். அதோடு வரத்தையும் பெற வேண்டும். தவமா வரமா? அப்படி என்றால் என்ன அசுரகுரு? நீ புரியப் போகும் தவத்தால் நீ ஆராதிப்பவரை மகிழச் செய்ய வேண்டும். 3 உலகத்தையும் அடைவதோடு விரும்பும் வரத்தையும் பெற வேண்டும். கமலாக்ஷூரா, நான் ஆராதிக்க வேண்டியது யாரை? உனக்கு மட்டுமல்ல, பாதாளத்திலிருந்து ஜென்மம் எடுக்கும் ஒவ்வொரு தத்த தான அசுரர்களுக்கும் வரத்தை கொடுப்பவர் சிவசங்கரர் தான். வா, என்னோட அமர்ந்து சிவ ஆராதனை ஆரம்பி.